ஆனால் சாமர்த்தியம் பல நேரங்களில் வேதனையை கொடுக்கிறது. சத்தியம் என்பது நம் பலத்தை வைத்து போராடுவது, சாமர்த்தியம் என்பது மற்றவனின் பலவீனத்தை வைத்து போராடுவது. சத்தியம் என்பது பொது நலம் நிறைந்தது, சாமர்த்தியம் என்பது சுயநலம் நிறைந்தது என்றால் இதில் எதில் மகிழ்ச்சி கிடைக்கும்? ஒரு ராஜா ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு, ஒரு விதைகளை கொடுக்கிற இளைஞர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, யார் இந்த விதையை மரமா மாத்தி அடுத்த வருஷம் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு என்னுடைய அரசாட்சியை கொடுத்து நான் ராஜாவாக்கிறேன்னு சொன்னேன். எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்டாங்க, எல்லோருக்கும் விதைகளை கொடுத்தாங்க. ராஜா கொடுத்த விதைகள்லாம் வளர்ந்துருச்சான்னு டெஸ்ட் வைக்கக்கூடிய அந்த வருடம் வந்துச்சு. எல்லா இளைஞர்களையும் கூப்பிடுங்கன்னு ராஜா சொன்னார். எல்லா இளைஞர்களும் வந்து நின்னாங்க. ஒவ்வொருத்தருடைய தொட்டிலையும் ஒரு செடி மரம் எல்லாமே வளர்ந்துருந்துச்சு. ஒரே ஒரு இளைஞருடைய தொட்டி மட்டும் வறண்டு போய் அப்படியே காலியா இருந்துச்சு. ராஜா கேட்டாரு, எல்லாருக்கும் கொடுத்தது மாதிரி தானப்பா உனக்கும் நான் விதைகளை கொடுத்து எல்லாரும் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படி வளர்க்காம வெறும் தொட்டியை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கேன்னு கேட்டப்ப அந்த இளைஞன் சொன்னா, நானும் அதை பாராட்டி சீராட்டி தண்ணி ஊத்தி வளர்த்துடலான்னு தான் நினைச்சேன். நான் என்ன செஞ்சோம் அந்த செடி வளரவே இல்லை, அந்த விதை விருட்சமாகவே இல்லைன்னு அந்த இளைஞன் சொன்னான். உடனே தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்களை கூப்பிட்டு ராஜா சொன்னாராம், அடுத்த ராஜா நாட்டுக்கு இவன் தான் ராஜாவாக முடிசூட போகிறான். எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு. மரத்தை யாரு நல்லா வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தானே நீங்க அரியணையில பங்குன்னு சொன்னீங்க, அரியணையை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அவன் வெறும் தொட்டியை தூக்கிட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஏன் ராஜா நீங்க அரசாட்சியை கொடுக்கணும்னு சொல்றீங்கன்னு கேட்டப்போ அந்த ராஜா சொன்னார், நான் எல்லார் கையிலும் கொடுத்தது வறுத்து வேக வைக்கப்பட்ட விதைகளை தான் நான் கொடுத்தேன். அது எப்படி வளரும்? அது வளரவே வளராது. வேறு ஏதோ விதைகளை நட்டு வளர்த்த செடிகளை தான் இந்த இளைஞர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வறுத்த விதை வளரவே வளரவில்லை என்ற உண்மையை அவன் கையை எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். சாமர்த்தியசாலிகளின் கையில் நான் தேசத்தை கொடுப்பதை விட ஒரு சத்தியவானின் கையை கொடுப்பது தானே சரியாக இருக்கும்னு ராஜா ஒரு கேள்வியை கேட்டார். அப்போ அந்த இடத்தில் அந்த இளைஞனுக்கு கூட அந்த வெற்றியை அவன் நினைச்சிருக்கான். கிளம்பி வரும்பொழுது எல்லோருடைய செடியும் வளர்ந்திருக்கே, என் செடி மட்டும் வளராம போயிடுச்சு, விதை விருட்சமாகாம போயிடுச்சு, நான் தோத்துட்டேனோன்னு நினைத்த இளைஞனுடைய சத்தியம் அவனை வெற்றி பாதைக்கு வழி நடத்தியது என்று சொன்னார். இதுதானே நடுவர்களே வெற்றி நமக்கு கொடுக்கிற பரிசு.